என்னத்த காஃபி வேணுமா? 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. இன்ஸ்டன்டா எக்ஸ்ட்ரா பெரி காஃபி போட்டு கொண்டு வரேன். காஃபி குடுக்கறாளாம் காஃபி. நேத்து உங்ககிட்ட நான் என்னடி சொன்னேன்? என்ன சொன்னீங்க? நானே உன்னை மருமகளா ஏத்துக்காதப்போ நீ என் பையன் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? ஆமா சொன்னீங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அப்படியே நடந்துக்கிறேன்னு சொன்னேன். சொன்னல. அப்ப இது என்னடி கோலம்? என்னவோ புது பொண்டாட்டி முத ராத்திரி முடிச்சிட்டு வந்த மாதிரி. ஏய், என்னடி பண்ற? போங்க அத்தை. இருந்தாலும் உங்க புள்ள ரொம்ப மோசம். என்ன சித்தி? இதென்ன கிழவி மாதிரி முந்தானை போத்திக்கிட்டு போற? உங்க மாப்பிள்ள நகத்தால கழுத்தெல்லாம் கீறி வச்சுட்டாரு சித்தி. பெரியவங்க பார்த்தா தப்பா நினைப்பீங்கல்ல, எனக்கே கூச்சமா இருக்கு. போங்க சித்தி. ஏய், ஒரு நிமிஷம். அண்ணி, நீங்க இவகிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது. சரி சரின்னு சொல்லி இவ ரெட்ட புள்ளைய பெத்துக்குவா போல இருக்கே. இப்ப அடுத்து என்ன பண்ண போறீங்க அண்ணி? அதுக்கு பதில அவளே சொல்லிட்டு போயிருக்காளே, பஞ்சையும் நெருப்பியும் பக்கத்துல வச்சாதானே பத்திக்கும். பிரிச்சுட்டா கூடிய சீக்கிரமே பிரிக்கிறேன். நான் ரகுராம் ஐயாவோட புள்ளதான். எனக்கு என் உரிமை அந்தஸ்தும் வேணும். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இங்க பாருங்க, உங்களால நம்ப முடியலன்னா என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். எனக்கு உங்க உதவியும் வேணாம், எதுவும் வேணாம். நான் கொடுத்த டாக்குமெண்ட்லாம் கொடுங்க, நான் அப்படியே கிளம்புறேன். சாரிப்பா, நாங்க உன்னை நம்பி பஞ்சாயத்தை கூட்டி அசிங்கப்படக்கூடாதுன்னு தான் இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் அப்படி கேட்டேன். இப்பவும் என் மேல நம்பிக்கை வரலனா என்னை விட்டுருங்க. அட என்னப்பா நீ ரகுரா மாதிரியே பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படுற? ஆமா, அவர் ரத்தம், அவரும் இப்படி தானே கோவப்படுவாரு. அம்மா, நம்ம தம்பியை கூட்டிட்டு பஞ்சாயத்து கிளம்பலாமா? சரிங்கண்ணா. இங்க பாரு ஜீவா, நான் சொல்ற மாதிரி பண்ணா உனக்கு எல்லாமே கிடைக்கும். அவனுக்கு ரகுராமோட மகங்கிற உரிமையும் அவனுக்கு சொத்துல பங்கும் கேட்டு வந்திருக்கான். இந்த உரிமைய அவனே நேர்ல வந்து கேட்டா ரகுராமாலையும் அவருடைய குடும்பத்தாலையும் அவன் உசிருக்கு ஆபத்து வரும்னு பயந்து உதவி கேட்டு என்கிட்ட வந்திருக்கான். அதுக்காக தான், அவனுக்காக தான் நான் பிராது கொடுத்திருக்கேன். ஜானகி அம்மா சொன்னது சரியாதான் போச்சு. என்னம்மா பேசுறீங்க நீங்க? உங்க 2 குடும்பத்துக்கும் பகை இருக்குங்கிறதுனால பிராது கொடுக்குறேன்னு எதை வேணும்னாலும் சொல்லுவீங்களா? ஐயா, பஞ்சாயத்து நீங்க கலைச்சிருங்க. போய் வேற வேலை இருந்தா பார்க்கலாம். ஏன் மச்சானை பத்தி இழிவா பேசுறாங்க? நாம என்ன இவளை பேச விட்டு வேடிக்கை பார்க்கணுமா? பஞ்சாயத்தை கலைச்சிட்டு இவளை இங்கிருந்து போக சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்க சொல்ல வேண்டியதை முழுசா சொல்லி முடிக்கட்டும். என்ன தங்க சொல்லி முடிக்கிறது? இப்படி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி ஊர் மத்தியில நம்மள நிக்க வச்சு அசிங்கப்படுத்துவா. நாம இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணுமா? அம்மா ஜானகி அம்மா, நாங்க ஒண்ணும் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லல. நான் சொன்னதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்டி? நீயே ஒரு பித்தலாட்டக்காரி. என் பிள்ளைக்கு எதிரா நீ என்ன ஆதாரத்தை காட்ட போற? உங்க பிள்ளைக்கு பிறந்த புள்ளையே வர சொல்றேன், பாருங்க. ஏய் ஜீவா, வணக்கம்ப்பா. 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 வணக்கம். இது என் மேல ஆன. என்னப்பா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க, நான் ரகுராம் ஐயாவோட பையன்தான். அதுக்கு என்ன சாட்சி இருக்கு? சாட்சி இல்லைங்க ஐயா,
ஆனா என்கிட்ட ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம்? இது இந்த பையனுடைய பிறப்பு சான்றிதழ். இது மருத்துவமனையில அட்மிட் பண்ண அட்மிஷன் கார்டு. இது டிஸ்சார்ஜ் சம்மரி. இதுல கார்டியன் சொல்லி ரகுராம் கையெழுத்து போட்டிருக்காரு. அப்புறம் இது வந்து குழந்தை பிறந்தப்போ எடுத்த போட்டோ. கட்டில்ல சிவரஞ்சனி படுத்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு பக்கத்துல ரகுராம் நிக்கிறாரு. சிவரஞ்சனிய பார்த்த மாதிரி நிக்கிறாரு பாருங்க. இந்த சிவரஞ்சனி தான் ரகுராமுடைய தொடர்புல இருந்தவங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த ஜீவா. ஐயா, சில சான்றிதழ்களையும் போட்டோவையும் காட்டி இந்த பையன் உங்க பையன்னு சொல்றாங்க. இதுக்கு உங்களோட பதில் என்ன? ஐயா, உங்க மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லி தானே ஆகணும். என் புருஷன் மேல எந்த குற்றமும் இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன். இது என் சபதம், சத்தியம். இது வரைக்கும் நாங்க உங்களை ரொம்ப உத்தமரு, யாருக்கும் துரோகம் பண்ணாதவர்னு நாங்க எல்லாருமே நம்பினோம். ஆனா இன்னைக்கு உங்க சாயம்லாம் வெளுத்து போச்சு. இதுக்கு மேலே அண்ணன் பேசாம இருக்க முடியாது. அவரு பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க வாயை திறந்து இப்ப பதில் சொல்லிதானே ஆகணும். அண்ணா, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. இது என்னோட சொந்த விஷயம்தான். யார்கிட்டையும் இதை பத்தி வெளிப்படையா பேசணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இனி இதை பத்தி இங்க யாரும் பேச வேண்டாம்.